அடியில அடி மொட்டைக்காரியே, என்னடி வயசு பிள்ளை கணக்கா ஒரேதான் தண்ணிக்குள்ள நிக்கிற? காலகாலத்துல வெளியே வா, சளி கிளி பிடிச்சுக்கிறாதா? எனக்கு என்ன உங்களை மாதிரி கூந்தல் அடி தொங்குது, அதை ஒல்லட்டனா காய வைக்கணும்னு தெரிகிறதுக்கு? மொட்டை தலை தானே, துண்டெடுத்து லேசா தனைச்சா தொடச்சிட்டு போகுது. மொட்டை தலைனா சளி பிடிக்காமல் அடி இருக்கேன், வயசு அதிரும்புது. ஒரேதான் தண்ணிக்குள்ள நிக்காம படக்குன்னு கரையேறு. வாரண்டி குப்பம்மா, என்னைக்காதுதான் கம்மா கரைக்கு வந்து குளியல் போடுறான், உடனே வந்தா நல்லா தெரியுமா? செத்தோட இப்படி ஊறிட்டு வாரேன். ஆண்டி மொட்டைக்காரி, நான் 4 நாளா நியூஸ் பாக்குறியா? அந்த புள்ள செத்து போன விஷயத்துல இருந்து என் மனசே உழுக்குன்னு உலுக்கிக்கிட்டு கிடக்குடி. ஆமா, அந்த காருக்குள்ள செத்த குட்டி தானே? ஆமா ஆமாடி, அந்த புள்ளதான். பாவம், ஏதோ புருஷன் கொடுமைப்படுத்தினா வரதட்சணை கேட்டாகன்னு ஏதோ காருக்குள்ள மருந்த குடிச்சிட்டு செத்து போயிட்டாலாம். ஆனா அந்த தாயும் தகப்பனும் படுற வேதனை அந்த புள்ளைக்கு புரியுமா? இப்படியா பெத்தவங்களை விட்டுட்டு செத்து போகணும்? மருமகாரியும் 4 நாளா போனல அதையே போட்டு பார்த்துக்கிட்டு காலையில தான் சத்தம் போட்டுட்டு வந்தேன். என்னத்துக்கு ஓயாம இதையே பார்த்துக்கிட்டு இருக்க? பாவாவ போனவ போயிட்டா, என்ன செய்யறது அப்படின்னு. ஏன் கேக்குற? நானும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குதடி. அவளுக்கு நீதி கிடைச்சிச்சா நியாயம் கிடைச்சிச்சான்னு தெரியல, ஏன்னா அதையே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. மனசு ஆறலடி மொட்டைக்காரி, என்ன கொடுமையை சொல்ல. இந்த காலத்துலயும் இப்படித்தான் இருக்காவளே. நல்ல வசதியான இடம், பாரம்பரிய குடும்பம்னு நம்பி கட்டி கொடுத்தேன். இன்னைக்கு என் புள்ள வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிருச்சேன்னு அந்த தகப்பன் கடந்து கதறது கண்ணால பார்க்க முடியல. என்ன செய்ய? போனவ போயிட்டா. உசுரோட இருக்கிறவங்களும் சாறு வரைக்கும் கொண்டுக்கிறது மாதிரில இருக்கு. பொம்பளை புள்ள ஒண்ணுதானா, ஆம்பளை புள்ள ஒன்னா? கொடுமைப்படுத்தினா அதுக்காண்டி இப்படியா போய் மறந்து குடிச்சிட்டு செத்து போறது? வாழ்றதுக்கு வாழ்க்கையவா இல்லாம போகுது. என்னத்த சொல்ல? இப்ப உள்ள பிள்ளையெல்லாம் தைரியமத்து போய் தெரியுதுங்கிறேன். ஆமா, என்ன நம்ம காலத்துல படிப்பில்ல, அறிவில்ல, ஒண்ணும் இல்ல. அத்தாடி நம்ம அப்பா திட்டுவாங்க, நம்ம அம்மா திட்டுவாங்க, ஓடியாந்து உட்காந்தா சொந்த வந்தம் திட்டம். நம்ம வந்து யாருக்கு ஏச்சு பேச்சுக்கு இது பண்ணக்கூடாதேன்னு குடியாரனையும் முள்ள மாதிரி பயிலையும் கட்டிக்கிட்டு கிடந்தேன். இந்த காலத்துல உள்ள பிள்ளைகள்கிட்ட தான் படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி இருந்துகிட்டு இப்படி வந்து கிடக்குகளே. நல்லா சொன்னடி மொட்டைக்காரி, படிப்பும் அறிவும் நல்லாத்தையும் இருக்குது போ. பெத்தவங்களை பற்றி நினச்சி பார்க்கல, பிறந்தவனை பற்றி நினச்சி பார்க்கல. அம்மா எனக்கு இது நடக்குது, இப்படி கொடுமைன்னு ஓடியாந்து உட்காந்துருந்தா யார் மாட்டோம்னு சொல்ல போகிறா? அவவாட்டுக்கு பொம்போல வந்து உட்காந்துருந்தா 3 வேளை கஞ்சி ஊற்ற மாட்டாங்களா அந்த தாய் தகப்பேன்? அவளுக்கு மறு ஆளுக்கு எதையும் அமைச்சு கொடுக்க மாட்டாங்களா அந்த தாய் தகப்பேன்? இப்படியாடி மறைஞ்சு குடிச்சிட்டு சாவா? என்னத்த சொல்ல? எனக்கு அந்த குட்டி மேலே கோபமான கோபம். அழகு விட்ட உள்ளே இருக்குவார். ஆளுக்கு ஆசைப்படலாம். அம்புட்டு ஒரு அழகு, அது நடக்கிறதும் அது சிரிக்கிறதும் அது பேசுறதும் கண்ணால காண முடியல. அப்படி ஒரு அழகை பெத்துக்கிட்டு இப்படிலாம் தூக்கி கொடுத்துட்டு இருக்க அந்த தாய் மனசு. அவ கிடந்து கத்துற கத்து என்னத்த சொல்ல? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லடி. மேக்கப்பும் போட்டுக்கிட்டு நகையை எடுத்து மாட்டிக்கிட்டு பட்டு சேலையில் பல மின்னு அந்த குட்டி பார்த்தேன். என் மருமகளும் தான் காமிச்சா, இந்த மாதிரி செத்து போயிட்டா கொண்டுட்டா அப்படி இப்படின்னு காத்துக்கிட்டே தெரிஞ்சா. காலையில தான் சத்தம் போட்டுட்டு ஒய்யாம அதையே பார்க்காத. ஆமா, போனவோ போயிட்டா, ஏதோ விதி மாட்டிக்கிட்டா, என்ன செய்யறது? அவளுக்கு இந்த மாதிரி ஆண்டவன் விதியை போட்டிருக்கான். இப்படிலாம் தாய் தகப்பட தவிக்க விட்டுட்டு போகணுங்கிற விதியை போட்டிருக்கான். அதையே ஒய்யாம பார்க்காதேன்னு சத்தம் போட்டுட்டு வந்தேன். என்னத்த சொல்ல? யாருக்கு என்ன தலையெழுத்து இருக்கோ அதுபடி தானே நடக்க. தலையெழுத்தா தானா போட்டுக்கிட்டே எழுத்தா? யார் மேலே பழி இருக்கு, யார் மேலே பாவம் இருக்கு? என்னத்தை சொல்லப்போ? மகளதையில் இனிமே அனத்தை பற்றி பேசி என்னத்துக்கு ஆக போகுது? தாய் தகப்பனை தவிக்க விட்டுட்டு போயிட்டா மகராசி. ஆமாம், போயிட்டா. இனி என்னத்தை போ. சரி நீ வெரசா கரை ஏறு, கரைக்குள்ளேயே கிடக்காம. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சானத்தியிலே. அடியில என்ன சந்தனத்தை உரசி விட்டோம்னு இப்படி வந்து விழுகிறிய? அம்மாக்கிற பக்கம் ஒதுங்கிட்டு கண்டு வந்துட்டீங்களா? அடியாளா? ஆமா, இதுவரை ஐடியா இல்ல, இனிமேத்தான் போயிட்டு வரணும். ஆமா, அந்த கிளடு கட்டையெல்லாம் வீட்டுல மயமா இருக்க, பாத்ரூம் கட்டி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள குளிக்க வேண்டியதானே. கம்மாக்கரையில என்ன வேலை உங்களுக்குலாம்? என்னதான் பாத்ரூமு பார்க்காத ரூம்னு கட்டி வச்சாலும் கம்மாக்கரையில வந்து காத்து வாங்கிட்டே குளிக்கிறதும் துவைக்கிறது மாதிரி வருமாடி. அதான் இப்படி காத்தாட வந்து இறங்கிட்டேன்.
அது சரி, காத்து வாங்க வந்தீங்களா இல்ல கம்மா கரையில கதை பேச வந்தீங்களான்னு எங்களுக்கு தானே தெரியும். ஆத்தா, இந்த அப்படியே இந்த போனை பிடிச்சிக்கிட்டு என்னையும் மாடனையும் ஒரு வீடியோ எடுவாப்பா. எடி விளக்கமாத்த அடி சிரிக்கி குளிக்கிறத வீடியோ எடுக்க சொல்ற பொம்பளை பிள்ளையில. ஆத்தா, குளிக்கிறது என்ன அவுத்து போட்டுக்கிட்டு அம்மளை கட்டையாவா குளிக்கிறான்? ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு தானே குளிக்கிறான். சும்மா எடு ஆத்தா. விளக்கமாறு பிஞ்சு வாங்கினாய குளிக்கிறத எடுக்கிறாளா? என் மையன் கொண்டே வருவேன். எங்க வீடியோ எடுக்க சொல்ற வீடியோ? ஏ ஆத்தா, நம்ம ஆத்தூரை ஃபேமஸ் ஆக்கணுமா வேணாமா? அடியில நம்ம ஊர் என்ன ஆஸ்திரேலியாவா இல்ல அமெரிக்காவா பிரபலமாக்க போற நீ? என்ன இப்படி அசால்ட்டா பேசிவிட்டு? ஆளுக்கு இந்த மாதிரி ஒத்த செல்போனை வச்சுக்கிட்டு ஊரையே ஃபேமஸ் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. எங்க எங்க ஊரு தண்ணிய வந்து பாருங்க, சும்மா சர்பத்து கணக்கா இனிச்சு கிடக்குங்க, இளநீ கணக்கா தித்திச்சு கிடக்குங்க அப்படின்னு ஊதி ஊதித்தான் ஊரையே பெருசாக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் மட்டும் எண்ணத்துல பட்டுக்கிட்டு கிடக்கு. நம்ம ஆத்தூரையும் ஆள் லெவல் ஃபேமஸ் ஆக்குறது என் கையில தான் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒழுங்கா வீடியோவை எடுக்கிற, அடுத்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்றோம். எல்லாரும் வண்டியை பிடிச்சிக்கிட்டு பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஊர்ல வந்து இறங்கி செல்ஃபி எடுக்கணும், வீடியோ எடுத்து விளாக் போடணும். இந்த ஒருத்தன் குறுந்தாடி வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல கூவிட்டு கிடந்தானே, ஏங்க எங்க ஊரு கூமாப்பட்டிய வந்து பாருங்கன்னு, அதுவாடி இது? ஆமா, அவங்க ஊரு கூமாப்பட்டி அவங்க கூவி கூவி சொல்லும்போது நம்ம ஆத்தூர் என்ன அட்டாத்துல கிடக்கா? நம்மளும் கூவி கூவி பேசி நம்ம ஊரை ட்ரெண்ட் ஆக்கி விடுவோம். எந்த விதத்துல ஆத்தா நம்ம ஊர் மட்டும் பட்டுக்கிட்டு கிடக்குது? சரி சரி போங்கடியே, போய் நில்லுங்க, வீடியோ எடுக்கிறேன். அப்படியே எங்களையும் திருப்பி காட்டி இந்த கிளடு கட்டையிலையும் எடுத்து போட்டு விடு, நாங்களும் ட்ரெண்டிங் ஆயிட்டு போறோம். அடனே, ஆம்பளை பசங்கள்லாம் பிறந்த ஊரை ட்ரெண்டிங் ஆக்குறாங்க, நம்ம புகுந்த ஊரை ட்ரெண்டிங் ஆக்கணும்லடி. கம்முன்னு மண்ணு முக்குளி மாதிரி நிக்கிற, ஏதாவது கூவு. குச்சமா இருக்கடி நெடுவாளி, நீ எடுத்து விடு, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீ தேர மாட்ட போல் இருக்கே. உன்னைய கூட்டிட்டு வந்ததுக்கு இந்த கிளவிய சோப்பு போடுறத வீடியோ எடுத்திருந்தா கூட ட்ரெண்டிங் ஆயிருப்போமே. பேசுறீ நெடுவாளி, உன் அளவுக்கு எனக்கு பேச்சு திறமை இல்லைல்ல. நான் அப்படியே ஹாயா குளிக்கிறேன், தண்ணி நல்லா இருக்குன்னு பின்னாடி நின்று பின்பாட்டு பாடுறேன், மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ. சரி தொலை, என்ன பண்ணி தொலைகிறது? நெடுவாளி ரெடி, 1 2 3. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நயன்தாரா. ஹலோ. சொல்லுங்க. என்னங்க அங்க இருந்து கத்திட்டு வரேன், கண்டுக்காமலே போறீங்களே? ஓ சாரி, நான் பார்க்கல, சொல்லுங்க. ஒன்னும் இல்லைங்க, ஆபீஸ் முடிச்சு போறீங்க, ஒரு பாய் கூட கிடையாதா? பாய். என்னங்க பாய் மட்டும் தானா? வேற என்ன சொல்லணும்? இல்லைங்க, ஆபீஸ் முடிச்சு போறோம், ரிலாக்ஸ்டா டீ காஃபி ஏதாவது சாப்பிடலாம்ல, அதான் வந்து ஒரு கம்பெனி. இல்ல, எனக்கு வீட்ல வேலை இருக்கு. வீடுன்னு இருந்தா வேலை இருக்கதாங்க செய்யும், நமக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணாமா? எனக்கு வீடு தான் என்னோட ரிலாக்ஸேஷன். நான் கிளம்புறேன் சார். கமான் நயன்தாரா, நான் தான் உங்ககிட்ட என்னோட நேம் சொல்லிட்டேன்ல, நீங்க யூஸ்வலா பிரகாஷ்னே கூப்பிடலாம். ஓகே பிரகாஷ், நான் கிளம்புறேன், பாய். என்னங்க உடனே பாயின்றீங்க, ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு போலாம்ல? பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஏதாவது இருந்தா தான் பேசணுமா? நீங்களும் நானும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அதுவும் பக்கத்து பக்கத்து கேபின் வேற, பேசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா எப்படி? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, வந்து உட்காருங்க பேசுவோம். பாருங்க பிரகாஷ், உட்காந்து பேசுற அளவுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது, நான் வீட்டுக்கு கிளம்பணும். ப்ளீஸ் பாருங்க, நான் கிளம்புறேன். என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? நயன்தாரான்னு பெரிய மாடலான நேம் எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ கிராம பொண்ணா இருந்தா எப்படி? சார் எனக்கு டைம் ஆச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, டெய்லி ஆஃபீஸில் ஒரே மாதிரி உட்காந்து கடியாக இருக்குது, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணலாமேன்னு காஃபி சாப்பிட கூப்பிட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் நாளைக்கு கூட வரலாம். இன்னைக்குன்னு இல்லை, நான் எப்போதுமே காஃபி ஷாப்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. சாரி, நான் கிளம்புறேன். ஓ, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருப்பீங்களோ? பேசுறத அவாய்ட் பண்ணுறாங்கன்னு கூட காமன் சென்ஸ் இல்லாமல் திரும்ப திரும்ப வந்து பேசிகிட்டு இருக்கான். நயன்தாரா, நயன்தாரா நேம் எல்லாம் சொல்லி கத்தாதீங்க. ஓகே ஏஞ்சல், பாய். என்ன ஏஞ்சலா? நேம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதான் எனக்கு பிடிச்ச நேமில் உங்களை வச்சு கூப்பிட்டேன். இனிமே நான் உங்களை ஏஞ்சல்னே கூப்பிடுறேன். இடியட். தேங்க்யூ ஏஞ்சல். சுப்பிட். டபுள் தேங்க்யூ. உயிரை வேரோடு கிளே என்னை செந்தேல் தாரே எங்கே சென்றாயோ கள்ளே ஓடும் ஜீவன் ஓடும் முன்ன. என்ன மேடம்க்கு இன்னும் கோவம் போகலையோ? ஆமா, உங்களை யார் என் ஆஃபீஸ்க்கு வர சொன்னா? என்னப்பா அது போங்கா இருக்கு, பொண்டாட்டிய பிக்கப் பண்றதுக்கு புருஷன் தானே வரணும்.
2 நாளா புருஷனை வந்து பிக்கப் பண்ணாங்க. நான் தானே பஸ்ல போய்க்கிட்டேன். இப்போ மட்டும் எதுக்கு தேவையில்லாத அக்கறை? நான் பஸ்லயோ ஆட்டோலயோ போய்க்கிறேன். சரி சரி, கோச்சுக்காதீங்க மேடம், வந்து உட்காருங்க வாங்க. வேண்டான்னு சொல்றேன்ல, நான் பஸ்லயே போய்க்கிறேன். ஹே சரி வா, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொன்னா விடணுமா? வேற என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வேணும்னா வா, காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றேன். வேற என்ன பண்ண சொல்ற? ஓ, அது கூட வீட்டுக்குள்ளதான் வந்து பண்ணுவீங்க? அப்புறம் ஆபீஸ்ல நடு ரோட்ல பண்ண சொல்றியா? ஏன், தப்பு பண்ணீங்கல்ல? சரி தாயே, சாரி. இனிமே தப்பு நடக்காது. டெய்லி நானே கூப்பிட வந்துடுறேன், ஓகேவா? எனக்கு கோவம்லாம் ஒன்றும் போகல. எனக்கு கோவம் போகும்போது நானே சொல்றேன், அன்னைக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. ஏய், இவ்வளோ தூரம் உனக்காக தானே வந்திருக்கேன். கோவமா இருக்கேன் பாஸ். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வருவீங்க, அப்புறம் வர மாட்டேன்னு சொல்லுவீங்க. அதுக்கெல்லாம் நான் பணிஞ்சு போக முடியுமா? நான் கோவமா இருக்கேன், என்னால வர முடியாது. என்னப்பா, மாமா பாவம் இல்ல, தங்க பாப்பா இல்ல, செல்ல பொண்ணு இல்ல, வந்து வண்டியில உட்காருடா. முடியாது. நீ பார்த்தா பாவமா தெரியலையா? தெரியல. மாமா நல்ல மாமா இல்ல. இல்ல. என்னடா? என்ன கடையில விற்கும், போய் வாங்கிக்கோங்க. ஏவாளு ப்ளீஸ் டி, கோச்சுக்காத. அதான் இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொல்றேன்ல. ஏஞ்சல், எனி ப்ராப்ளம்? என்ன ஏஞ்சலா? நத்திங் நத்திங், நீங்க கிளம்புங்க. இல்லைங்க ஏஞ்சல், ஏதாவது கிண்டல் பண்றானா? ஏய் யாரா நீ? ஏய் நீ யாரா? நான் அவ புருஷன்டா. வாட்? ஏஞ்சல் இந்த ஆளு ஆமா, ஹஸ்பண்டா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் ஆனா உனக்கு என்ன, ஆகலைன்னா உனக்கு என்ன? நீ யாரா முதல்ல? என்னங்க, அவரு நம்ம அம்சாவோட ஃப்ரெண்டு. எங்க ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. அதுக்கு ஏஞ்சல்னு கூப்பிடுவானா? ஃப்ரெண்டு தான். ஏறு வண்டியில ஏறுன்னு சொன்னேன். பாய் பிரகாஷ். காட்டிலே காயும் நிலவு கண்டுகொள்ள யாரும் இல்லை. கண்களின் அனுமதி வாங்கி காதலும் இங்கே வருவதில்லை. இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போல பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் என்னை அது போல பூச்சூடுது. குத்தால கொலமையும் கூடி வருது, சந்தோஷ நினைப்புன்னு தேடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்ல மாமனோட, மாமனோட மனசு மல்லியப்பு போல பொன்னானது. சிங்கு, எங்களை விட்டுட்டு போய் இதோட 3 மாசம் ஆச்சு. 3 மாசமா பொண்டாட்டி பிள்ளையில பார்க்காம அப்படி என்ன உனக்கு சம்பாத்தியம்? யோசிங்க, நீ குடிச்சிட்டு ஊதாரித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு கண்ட மேனிக்கு சம்பாத்தியம் இல்லாம தெரியும் போதெல்லாம் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பாரு, சம்பாத்தியம்தான் புருஷ லட்சணம்னு உன்னை கண்ட மேனிக்கு திட்டுவேன். இந்த வீட்லயே நீ இருக்காத, எங்கேயாவது போ, 10 ரூபா காசு சம்பாரிச்சு கொண்டு வந்து என் கையில கூடன்னு உன்கிட்ட கெஞ்சுவேன். அப்பெல்லாம் நீ வீட்டுல இருக்கிறதே எனக்கு பிடிக்காதியா. ஆனா இப்ப எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் நீ வெளியூர்ல போய் வேலை பார்க்கறத நினைக்கும் போது மனசுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 3 மாசம் கழிச்சு என் புருஷன் வரும்போது நான் அழகா இருக்கணும், பல பல பலான்னு இருக்கணும் அப்படின்னு காலையிலேருந்து பப்பாளி பழம், அன்னாசி பழம், ஆரஞ்சு பழம், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்குன்னு ஊரில் உள்ள எல்லாத்தையும் போட்டு மூஞ்சியை பளிச்சுன்னு வச்சிருக்கேன். நீ பார்க்கும்போது நான் அழகா இருக்கணும்ல. மாமங்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க. மனசா, என்னடி மனசா இப்படி கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டேன்? வெள்ளிக்கிழமை பொழுது இப்படி கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டேன்னிக்கா, எனக்கு எதுவும் மனசுக்கு சங்கட்டமா இருக்கு. என்ன மனசா, கண்ணாடியை வச்சுக்கிட்டு எந்திரிக்கிறவ பார்த்து எந்திரிக்கிறது இல்லையா? இப்படியா குப்பரை குட்டித்தனமா உடப்ப? ஏக்கா கையில தாக்கா வச்சிருந்தேன், படக்குன்னு கீழே விழுந்துருச்சு. சரி சரி, உடஞ்ச கண்ணாடியை கையில வச்சிருக்கிற, அதை கை காலில் குத்தி போற போகுது. போய் கொண்டு குப்பையில போட்டுட்டு வா. ஏக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சிருக்கேக்கா, இது எதுவும் அபசகுணமோ? கை தவறி விழுந்ததுக்கெல்லாம் என்னத்த அவசகுணம்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ கொண்டு போய் ஒரு கவர்ல கட்டி குப்பை வழியில போட்டுட்டு வா போ. சரிக்கா, உட்காரு வர்றேன். கடவுளே, நல்லா தானே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்குன்னு பார்த்து இப்படி நடக்குது. கூப்பிட்டா உடனே படக்கு நான் எந்திரிக்கணும். கண்ணாடியை கையில வச்சிருக்கிறவ பார்த்து எந்திரிக்கிறது இல்ல. என்ன அந்த பிள்ளை இப்படி போட்டு உடைச்சிட்டு நிக்கிற, அதுவும் வெள்ளிக்கிழமை பொழுது? அக்கா கவர்ல கட்டி வச்சியா, அப்புறம் நீ பாட்டுக்கு குப்பையில போடுறவங்க மறுபடியும் கையில குத்திக்கிற போற. கட்டி தாக்கா வச்சிருக்கேன். எதுக்கு முடியும் அழுதுகிட்டு இருக்க? கை தவறி கண்ணாடி கீழே விழுந்திருக்கு, அம்பிட்டு தானே. இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதே, இதுக்கு எதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க?
இல்லைக்கா, கிளி ஜோசியக்காரர் சொன்னதுலேருந்தே எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சுக்கா. அதோட தான் அந்த மனுஷன்ட்டு சொல்லி வா உன்னைய பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். நைட்டுக்கு வாரம்னு சொன்னாருக்கா. அதுக்குள்ளே எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குக்கா. மனசா, நான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, எதையும் போட்டுக்கிட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, தெய்வத்திட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதை பற்றி யோசிக்கவே கூடாதுன்னு. அப்படியே இல்லைனாலும் இந்த குழந்தை இன்னைக்கு வரப்போறாரு, வந்த பிறகு பார்த்துக்கிற போற. இதுக்கு எதுக்கு இவ்வளவு இது பண்ணனே? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்லக்கா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நெத்தியில பொட்டு வைக்காம இருக்கவாரு. இந்த மாவை பிரிச்சுக்குள்ள கொண்டு போய் வச்சுவிட்டு நெத்தியில போய் பொட்டு எடுத்து வச்சுட்டு வா. இட்லி மாவா? ஆமாம்மா, பிரிச்சு பூரா ஒரே சாமானா இருக்கு. வெளியில கொஞ்சம் மாவு கரைச்சி வச்சிருக்கேன். இது நேத்து மாவு பிரிச்சுல இடம் இல்லையேன்னு கொண்டுட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்குள்ள வை, நாளைக்கு கடைக்கு எடுத்துட்டு போவோம். வெளியில போட்டோம்னா புளிச்சு போயிடும், வீணா போயிரும்ல. சரிக்கா, கொடு. வருஷம் பிறந்து ஜாதகத்தை மட்டும் பாருங்கடி. இந்த கிளி ஜோசியம் எலி ஜோசியத்தெல்லாம் நம்பாதிய. வர்றவன் போறவன்ட்ட கையை நீட்டாதியன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளுக. அப்புறம் அவன் அதை சொல்லிட்டேன் இதை சொல்லிட்டேன், டைம் பாஸுக்கு பார்ப்போம்னு இப்ப மனசு சங்கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? சின்னது ஏதாவது நடந்தாலும் அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு எதையாவது போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. என்னத்த சொல்ல, இந்த பிள்ளைகளுக்கு எதையும் நம்ம நல்லதையும் சொல்ல முடியல, வெள்ளதையும் சொல்ல முடியல. அன்னைக்கிலேக்கா ஸ்டிக்கர் போட்ட காணம் வாங்கினேன். இந்த குங்குமத்தை நல்லா சாமிக்கு வேண்டிக்கிட்டு என் நெத்தியில வச்சு விடுக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொண்டாமக்கா, கூடு வச்சு விடுறேன், கூடு. என்ன மனசா இப்படி போட்டு கொட்டி வச்சிருக்க? கவனமா தாக்க கொண்டுட்டு வந்தேன், எப்படி கொட்டுச்சுன்னு தெரியல. ஐயோ, என் மனசுக்கு ஏதோ பயமா இருக்குக்கா. ஒரு மாதிரி படபடன்னு வருது. அதெல்லாம் ஒரு படவடப்பும் இல்லம்டி. இரு, லேசா குங்குமம் கொட்டிருச்சு, அப்படி தானே? அக்கா அள்ளி வச்சிடறேன், இரு. 3 மாசம் ஆக போகுதேன்னு இன்னைக்கு தாக்க அவரை எப்படியாவது வாங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள கண்ணாடி நொறுங்கி சொல்லா போகுது, குங்குமம் கொட்டுது. ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்கு ஏதோ அவசகுணம் மாதிரி தோணுதுக்கா. மனசா, நீ கையை ஊண்டி எந்திரிக்கையில கண்ணாடியே குப்பரை வச்சுட்ட, அதனால அது நொறுங்கி போச்சு. குங்குமம் எடுக்கையில கொள்ளையில மூடி இல்லாத டப்பா கொஞ்சம் திறந்தது சிந்து தானே செய்ய. எல்லாத்தையும் போட்டு முடிச்சு போடாதம்டி. அப்ப அவருக்கு ஒன்றும் இருக்காது இல்லக்கா. என்னடி நடக்க போகுது? உனக்கு ஒன்று சொல்லவா? நம்ம என்னத்தை மனசார நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்குமா. நம்ம நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு நம்பணும். அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு எதையாவது நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எண்ணங்களே செயலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி தாண்டி என் மக மூத்தவளே சொல்லிக்கிட்டு இருப்பா, நல்லதையே நினைக்கணும் நல்லதே நடக்கும்னு சொல்லுவா. சின்ன பிள்ளை அவளே சொல்லையில நம்மள அந்த மாதிரி தானே நடந்துக்கிறன்னு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. குழந்தை நல்லபடியாக ஊருக்கு வருவாருன்னு நினச்சிக்க, நல்லபடியாக வருவார். சரிதானா? இங்கே வா, போட்டோ வச்சு விட்றேன் அக்கா. ஃபோன் அடிக்குது, இருக்கா அந்த வரேன். அடி, இந்த பொட்டை வச்சுட்டு போ. அவரு கண்டு அடிச்சாலும் அடிப்பாருக்கா, பார்த்துட்டு வரேன். அடி, எடுத்து போட்டோ வைக்க வராளான்னு பாரு. சரி, பார்த்துட்டு வா, பார்த்துட்டு வா. ஹலோ, யாரு? ஹலோ, கேக்குதா? யாருங்க? ஹலோ மேடம், கேக்குதுங்களா? ஹலோ, யாரு மனசா? தெரியலக்கா, புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாரு? ஹலோ, சிங்காரம் வீடுங்களா? ஆமா, என் வீட்டுக்காரர் தான், சொல்லுங்க. மேடம், கொஞ்சம் இமீடியட்டா செல்லப்பா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? ஆஸ்பத்திரிக்கா? எதுக்கு? மேடம், நீங்க சிங்காரம் ஒய்ஃப் தானே? ஆமா, ஒய்ஃப் தான். நீங்க யாரு? நீங்க எதுக்கு என்ன ஆஸ்பத்திரிக்கு வர சொல்றீங்க? மேடம், சிங்காரம்ங்கிறவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, செல்லப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். என்ன மனசா, என்னமாச்சு? யாருமா போன்ல? ஏக்கா, யாருன்னு தெரியலக்கா. யாரோ போன் அடிச்சு உன் குழந்தைக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? என்ன மட்டும் சொல்ற? போன கூட யார் பேசுறா? ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா மேம்? ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? என்னத்தையே சொல்லுங்க. புள்ள மயங்கி போய் கிடக்கால, யார் நீங்க? மேடம், சிங்காரம்ங்கிறவருக்கு என் குழந்தை, சொல்லுங்க. மேடம், அவர் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல தான் நான் கடை வச்சிருக்கேன். மனசு கேட்காம ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி செல்லப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் மேடம். கொஞ்சம் இமீடியட்டா வர முடியுங்களா? என்னப்பா சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? இப்போ என் குழந்தை எப்படி இருக்காரு? ஒண்ணும் பிரச்சனை இல்லைல? நல்லா இருக்காருல? ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க செல்லப்பா ஹாஸ்பிட்டல். அப்பா சாமி, நல்லா இருப்பியே. நாங்க வர்ற வரைக்கும் செத்தோட நீங்க அங்கேயே இருங்கப்பா. நாங்க இந்த உடனே கிளம்பி வாரோம். சரி, வாங்க மேடம், வாங்க மேடம். மனசா, அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது மனசா. இது சின்னதா கீழே விழுந்துட்டாரா, மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு இந்த போன்ல தம்பி சொன்னாங்க. நீ கிளம்பி வா, செல்லப்பா ஆஸ்பத்திரிக்கு போவோம். அக்கா, நான் வரலக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. அது சிங்குவா இருக்காதுக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா.
வனசா அவங்களும் பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமில்ல. நீங்க தைரியமா இருந்தா லேசா கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. என்கிட்ட இப்ப சொன்னாங்கடி, நீ உடனே கிளம்ப ஆஸ்பத்திரிக்கு போவேன். அக்கா 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 ஒண்ணுமில்ல, அதெல்லாம் குழந்தைனுக்கு ஒண்ணும் இருக்காது. நீ கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடாதும் டி. நீ கிளம்பி ஓடியா, வரசா வா போவேன்.